ரகுவரன் தன்னுடைய மிரட்டலான நடிப்பின் மூலம் இப்போது ரசிகர்கள் மனதில் ஒரு நீங்காத இடத்தில் இருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதையை இந்த பதிவில் பார்க்கலாம். எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபிலிம் யூனிவர்சிட்டியில் நடிப்புக்காக டிப்ளமோ முடித்துவிட்டு தமிழ் சினிமாவில் வாய்ப்புக்காக அலைந்தவர் தான் ரகுவரன். அவ்வாறு 7வது மனிதன் படத்தின் மூலம் ஹீரோவாக வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் அந்த படம் பெரிதாக போகாத நிலையில் வில்லனாக இறங்கினார். அவ்வாறு சில்க் 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 என படத்தின் மூலம் வில்லன் ஆதரவு எடுத்த ரகுவரனுக்கு வரவேற்பு கிடைத்தது. அதன் பிறகு ரஜினிக்கு வில்லனாக மிஸ்டர் பரத் படத்தில் நடித்தார். அதை அடுத்து மந்திரி புன்னகை, பூவிழி வாசலிலே, மனிதன் என தொடர்ந்து பட வாய்ப்புகளை வந்த வண்ணமே இருக்கிறது. இவ்வாறு வில்லனாக கொடிக்கட்டி பறந்தாலும் ஒரு புறம் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் பட்டையை கிளப்பினார். இவ்வாறு விசு இயக்கத்தில் வெளியான சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் ரகுவரன் அசத்தியிருந்தார். மீண்டும் ஹீரோவாக இறங்கிய ரகுவரன் ஜெயித்து காட்டிய படம் தான் அஞ்சலி. அதே போல புரியாத புதிர், காதல் படங்கள் வில்லனுக்கு அடையாளமாக அமைந்தது. இதை அடுத்த ரகுவரனுக்கு மாஸ்டர் பீஸாக அமைந்த படம் தான் மார்க் ஆண்டனி. ரஜினிக்கு வில்லனாக ரகுவரன் மிரட்டியிருப்பார். மார்க் ஆண்டனியை தொடர்ந்து அவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த கேரக்டர் தான் ரங்கநாதன். அதே போல சச்சின், திருமலை, சிவாஜி, யாரடி நீ மோகினி போன்ற படங்களில் அசத்திருப்பார். சினிமாவில் ஜெயித்தவர் 1996 ரோஹிணி திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு ரிஷி என்ற மகன் உள்ள நிலையில் 2004 விவாகரத்து பெற்றது. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 2008 மறைந்தார். இன்னும் சில காலம் உயிருடன் இருந்தால் பல மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் கொண்டிருப்பார்.